ஹலோ மைடியா சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 10th சயின்ஸ்க்கான அஃபீஷியல் கோர்ட்டில் எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் மாடல் கோர்ஸ் பேப்பர் அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கோர்ஸ் பேப்பர் நான் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா, இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டு வருஷத்தில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் அடுத்து அப்லோட் பண்ணி தமிழ் மீடியம் பிடிஎஃப் அண்ட் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா, இந்த வருஷத்துல தான் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். நீங்கள் லக்கி பேட்ச். ஸோ நீங்கள் 10th வந்திருக்கீங்க. ஸோ மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனல் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபே பண்ண பார்த்துருக்கீங்க. எனக்கு தெரியும், ஏன்னா 75% பேர் வேறு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. வெறும் 15% பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்ப்பா. ஓகேவா, ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. 1 மார்க் பாருங்கள். 12 1 மார்க் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிள் தான். 12 1 மார்க் இருக்கும். அண்ட் 2 மார்க் 7 2 மார்க் இருக்கும். 7 2 மார்க் 7 4 மார்க் அண்ட் 3 7 மார்க்ஸ் இருக்கும். ஓகேவா, சிம்பிள் தான். 25 மார்க் உங்களுக்கு ப்ராக்டிக்கல். அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ புக் பை மட்டும் படிங்க இப்போதைக்கு. ஏன்னா கோர்ட்டில் எக்ஸாம் தானே. இப்போ இருந்து நீங்கள் ப்ரெஷர் எடுத்துகிட்டு 1 மார்க் இன்டெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா கஷ்டம். ஆல்ரெடி நான் படிச்சிட்டேன் ப்ரோ, இப்போ எக்ஸாம் மேலே ரிவைஸ் மட்டும் பண்ணால் போதும், டைம் எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்டீரியர் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போலேருந்தே. சப்போஸ் ஒன்றுமே படிக்கல ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பை மட்டும் படிங்க இப்போதைக்கு. ஆஃப் இயர்லி ஃபஸ்ட் டிவிஷன் பாங்க, செகண்ட் டிவிஷன் பாங்க தெரியுமா, அந்த டைமில் வந்து நீங்கள் இன்டீரியர்லாம் படிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். இந்த 12 1 மார்க்கில் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 1 மார்க் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 வரையும் ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? அடுத்து 8 9 10 11 12 8 9 10 11 12 பாருங்கள். இந்த 12 1 மார்க்கில் எத்தனை புக் பேக் கேட்டிருக்காங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து பார்ட் 2 பாருங்கள். உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 10 கேட்டு அதில் 7 எழுதணும் நீங்கள். அதில் 3 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். பட் அதில் ஒரு கம்பல்சரி இருக்குது. அந்த கம்பல்சரியில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக டயக்ராம்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கம்பல்சரியில் டெஃபினட்டாக அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? கம்பல்சரியில் 22 என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சம் தான் கேட்டிருக்காங்க. 3.5 liters ஆஃப் ethanol is present in 15 liters of aqueous solution of ethanol. Calculate the volume percent of ethanol solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸாக கெமிஸ்ட்ரி? அது கெமிஸ்ட்ரியாக ஃபிசிக்ஸாக எனக்கே தெரில. கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கம்பல்சரியில் ஒன்று டயக்ராம்ஸ் கேட்பாங்க, இல்லை சம்ஸ் மாதிரி கேட்பாங்க. ஓகேவா, அது இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சென்டம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, சப்போஸ் நீங்கள் சென்டமில் வேணாம் ப்ரோ ஆவரேஜ் மார்க் எடுத்தால் போதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் சம்ஸை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் சரி அண்ட் கெமிஸ்ட்ரி சரி 2 மார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸ் கண்டிப்பாக அதில் வந்துடும், ஃபார்முலாலாம் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணுற மாதிரி அவ்வளோக்கும் இருக்காது. ரொம்ப பெருசாக இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ 13லேருந்து 18 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் 19 20 21 22 பார்த்துட்டிங்களா? 19 20 21 22 ஸோ பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கான 4 மார்க் கொஸ்டின்ஸ் பாஸ். 4 மார்க் கொஸ்டின் அதே போல் தான் 10 கொடுத்து 7 எழுதணும் நீங்கள். 23லேருந்து 32 வரையும். 32 இதில் கம்பல்சரி. இதில் என்ன கேட்டிருக்காங்க? இதுலேயும் பார்த்தீங்களா சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது ஃபிசிக்ஸ் கேட்டிருக்கேன். பட் அப்போ ஐ திங்க் 2 மார்க்கில் இருக்கிறது கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் கன்ஃபார்ம். ஓகே, ஏன்னா ஃபிசிக்ஸில் கேட்ட 2 மார்க் வந்து ஃபிசிக்ஸ் கேட்டேன்னா திரும்பி 3 மார்க்கில் ஃபிசிக்ஸ் கேட்க மாட்டான், கெமிஸ்ட்ரி தான் கேட்பான். மாற்றி தான் கேட்பான். ஓகேவா, எ பீஸ் ஆஃப் ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ட் 10 ohm is drawn out so that the length is increased to 3 times its original length. Calculate the new resistance. எனக்கு வேணால் சளி பிடிச்சிச்சு ஒரு வாரமாக. எப்படி சரி பண்ணுறதே தெரில. நானும் டேப்லெட் போட்டு பார்த்தா சரியே ஆகலை. பட் சளி எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரிலப்பா. ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரி, ஏதோ சாப்பிட்டு தான் வந்தால் பரவாயில்ல. எனக்கு எதுவுமே சாப்பிடாம வந்திருக்கு. உங்களுக்கு ஏதோ டிப்ஸு ஒப்பீனியன் இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இது சாப்பிட்டா சரியாயிரும் ப்ரோ, இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏதோ தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு வாரமாக கஷ்டப்பட்டுருக்கேன், கடுப்பாக இருக்குது. ஸோ ஓகே, டாபிக்குள்ளே வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் 4 மார்க்கு 32. ஸோ பாருங்கள், அப்படியே உங்களுக்கு இந்த 10ல் 7 எழுதுனா போதுமானது. இல்லை ஒரு கம்பல்சரி, மீதி இருக்கிற 9ல் நீங்கள் 6 எழுதுனா போதும். ஸோ பார்த்துட்டிங்களா தெளிவா? ஸோ பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான 7 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேவா, பயாலஜிலேருந்து 1, ஃபிசிக்ஸ்லேருந்து 1, கெமிஸ்ட்ரிலேருந்து 1. ஓகேவா, ஸோ 4 மார்க் பார்த்துட்டிங்களா? 23 கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 23 பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எத்த ஐ டிஃபெக்ட்ஸ், மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, 7 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினே பார்த்தீங்கன்னா செம கொஸ்டின். ஸ்டேட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபிசிக்ஸு, கண்ணை மணிட்டு சொல்லாது ஃபிசிக்ஸ்னு. ஸோ 33 ஃபிசிக்ஸு, 34 கெமிஸ்ட்ரி, 35 உங்களுக்கான பயாலஜி.
ஸோ இதான் உங்களுக்கான பாட்டு ஓகேவா. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து ஒன்று, கெமிஸ்ட்ரிலேருந்து ஒன்று, பயாலஜிலேருந்து ஒன்று. ஸோ அதை இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ 33 ஃபிசிக்ஸில் 2 கேட்டிருப்பாங்க, 34 கெமிஸ்ட்ரியில் 2 கேட்டிருப்பாங்க, அண்ட் 35 பயாலஜியில் 2 கேட்டிருப்பாங்க. ஓகேவா, கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 7 மார்க் கொஸ்டின்ஸு என்னால் பேசவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டை கட்டிக்கிச்சு, சளி எல்லாம் ஒட்டுக்காக வந்துருச்சு ஒரே டைமில். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 33, 34, 35. ஸோ தட்ஸ் இட்பா. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் வச்சுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எண்ட் பண்ணது முன்னாடி நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஸோ பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்கப்பா. நீ நைட் எக்ஸாம் இல்லையா, நைட் 9 மணிக்கு வேணால் லாஸ்ட் மினிட்ல 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் அப்லோட் பண்ணுறேன் லாஸ்ட் மினிட்ல படிக்கிறதுக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மட்டும் அதெல்லாம் உங்களை பார்க்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப லிங்க்ஸ் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருப்பாங்க கடைசியாக. ஓகேவா, ஸோ தட்ஸ் இட்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வந்துட்டு எப்படி எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.